சிம்ம லக்ன வாசக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது பிப்ரவரி மாத லக்ன பலனை பார்ப்போம். லக்னாதிபதி சூரிய பகவான் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய நிலையில் சூரிய பகவான் சந்திர பகவான் நட்சத்திர சாரத்தை பெற்று இருக்கக்கூடிய இந்த காலம் மனதிற்கு உற்சாகமும் ஆரோக்கியமும் ஏற்படுத்தினாலும் பிப்ரவரி மாதம் 13 வரை சூரிய பகவான் கேது பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு தேவைக்கு ஏற்றவாறு கடன் பெறக்கூடிய சூழ்நிலையும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதே என்ற அச்சத்தையும் ஏற்படுத்தும் காலமாக இருக்கும். அதே நேரத்தில் எதிரிகளின் கை ஓங்க விடாமல் உங்களிடத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும். அடுத்ததாக கேது பகவான் சூரிய பகவான் சாரத்தை பெற்று இருக்கக்கூடிய நிலையில் கேது பகவானோடு சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையானது ஒரு பக்கம் தைரியத்தை கொடுத்தாலும் 6 சனி பகவான் 5ஆம் இடத்திலே மறைந்து இருக்கிற காரணத்தால் மனதில் தெளிவு இல்லாத நிலை ஏற்படுத்தக்கூடும். பிப்ரவரி 13க்கு பிறகு சூரிய பகவான் கும்பராசிக்கு செல்கிற நிலையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதோடு மன குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் கூட சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடும். அடுத்ததாக படிப்பு சம்பந்தப்பட்ட வகையில் 4ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து 4 செவ்வாய் 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் அந்த குரு பகவானை செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக பார்வையிடுவதும் 7ஆம் இடத்தில் புத பகவான் பலம் பெற்று இருப்பதும் மாணவ மாணவியருக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாகவே அமையப்பெற்று இருக்கிறது. படிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டுவதோடு படிக்கும் பாடங்கள் அனைத்தும் மனதில் பதிய வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக தொழிலை பொறுத்தவரை 10 சுக்கிர பகவான் தொழில்காரரோடு சேர்ந்து லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் 5, 8 குரு பகவான் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஒரு கடுமையான முயற்சியை மேற்கொள்ள நேரிடும். அதை எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மாதம் தொழிலில் கூட மந்த நிலையை ஏற்படுத்தும். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய நிலையில் பிப்ரவரி மாதம் 25 முதல் சுக்கிர பகவான் மகர ராசிக்கு வந்துவிட்ட பிறகு எதிர்பார்த்த நிலையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் தொழில் நடப்பதற்கும் தேவைக்கு ஏற்ற வருவாய் கூட வரக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடும். அடுத்ததாக 10 சுக்கிர பகவான் தொழில்காரரான சனி பகவானோடு சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பானது அரசாங்கம் அல்லது தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் கூடுதலாக வேலை பளு ஏற்படுவதற்கும் வேலை பளுவின் காரணமாக மனதில் கூட சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் இந்த அமைப்பு காரணமாக அமையும். சுக்கிர பகவான் மகர ராசிக்கு வந்துவிட்ட நிலையில் சனி பகவானை விட்டு பிரிந்த சுக்கிர பகவான் தொழில் வகையில் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்கும் அதிகாரிகளுடைய கெடுபிடிகளுக்கு ஆளாகாத சூழ்நிலையும் ஏற்படுத்தும் காலமாக அமையும். அடுத்ததாக லக்னத்திற்கு 7 சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு லாபஸ்தானமான 5ஆம் இடத்திலே அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலையில் அந்த சனி பகவான் 10 சுக்கிர பகவான் நட்சத்திர சாரத்தை பெற்று 7ஆம் இடத்தில் உள்ள புதனை பார்க்கக்கூடிய அமைப்பு கூட்டு தொழில் நன்றாக நடப்பதற்கும் கூட்டாளிகளிடத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாத நிலையில் இந்த காலம் அமையக்கூடும். அடுத்ததாக எதிரிகள் எதிர்ப்பாளர்களை பொறுத்தவரை பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை கேது பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலையும் பிப்ரவரி 13க்கு பிறகு 6 5ஆம் இடத்தில் கேது பகவான் சேரக்கூடிய நிலையும் எதிரிகள் எதிர்ப்பாளர்களால் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாமலும் அதே நேரத்தில் அவர்களாலேயே உங்களுக்கு நன்மை பெறக்கூடிய காலமாகவும் அமையக்கூடும். அடுத்ததாக குடும்பாதிபதியாக வந்த புத பகவான் லாபாதிபதியாகவும் இருந்து பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் லக்னாதிபதியோடு சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் 7 சனி பகவானும் 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பானது இதற்கு முன்னால் திருமண தடை ஏற்பட்டு இருந்தாலும் இப்பொழுது திருமண தடை விலகி திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய காலமாகவும் திருமணத்தை பேசி முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உருவாக்கும். அடுத்ததாக லக்னாதிபதி சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் 2 புதனோடு சேர்ந்து 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற நிலையில் ஒரு சிலருக்கு மனைவி மூலமாகவோ அல்லது கணவன் மூலமாகவோ எதிர்பாராத வகையில் தனலாபத்தை ஏற்படுத்தக்கூடும். அடுத்ததாக 6ஆம் அதிபதியாக வந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்தை 10ஆம் பார்வையினால் பார்க்கிற அதே நேரத்தில் 7ஆம் இடத்தில் உள்ள குடும்பாதிபதி புதனையும் லக்னாதிபதி சூரியனும் பார்க்கிற காரணத்தால் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களும் கணவன் மனைவி வகையில் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுத்தக்கூடும். அடுத்ததாக சிம்ம லக்னக்காரராகிய உங்களுக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அன்று ராகு பகவான் பெயர்ச்சியாகி 11ஆம் இடத்திற்கு வருவதும் கேது பகவான் பெயர்ச்சியாகி 5ஆம் இடத்திற்கு வருவதும் மிக சிறப்பான பலனை ஏற்படுத்தக்கூடிய ராகு கேது மாற்றமாக இருந்தாலும்
ராகு பகவான் குரு பகவான் சாரத்தை கடக்கிற காலம் வரை ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கிற அன்பர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. அதே நேரத்தில் கேது பகவான் உங்களுக்கு சாதகமாக அமையப்பெற்று இருப்பதால் இந்த பெயர்ச்சியானது உங்களுக்கு சாதகமாகவே அமையப்பெற்று இருக்கிறது. இறை வழிபாடாக ஈஸ்வர பகவானை வழிபடுவதாலும் அல்லது விநாயகப் பெருமானை வழிபட்டு வருவதாலும் கூடுதலான நற்பலன்கள் பெறக்கூடிய மாதமாக அமையக்கூடும். நன்றி, வணக்கம்.